டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணம் குறித்து பாரபட்சமில்லாத விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அங்கிருக்கும் தற்போதைய நிலவரம் குறித்து நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், முத்துகிருஷ்ணனின் உடலை வாங்குவதற்கு அவருடைய பெற்றோர் மறுப்பு தெரிவித்திருக்கும் நிலையில காவல்துறை தரப்புல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது? கணேஷ், இந்த ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் இந்த மரணம் தொடர்பான விவகாரங்களானது காலையிலிருந்தே நீடித்து வருகின்றது. தற்பொழுது அவரது உடலானது டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையின் அந்த பிணவரையில் தான் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரது நண்பர்கள், உறவினர்கள் என்று பலரும் இங்கு காலையிலிருந்தே குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினருடன் பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் ஆபீசராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அவர் கிழக்கு மேற்கு டெல்லியின் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக தற்பொழுது இருந்து வருகின்றார். அவரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ராஜா, திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய டி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணையானது நடத்தப்பட வேண்டும். உடற்கூறு ஆய்வு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது அவர்கள் உடன் இருக்க வேண்டும். தங்களது தரப்பு மருத்துவர்கள் இருவர் உடன் இருக்க வேண்டும். அவை அனைத்துமே வீடியோகிராஃப் செய்யப்பட வேண்டும். இவரது உடலானது ஜேஎன்யூவிற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதில் சில முக்கியமான கோரிக்கைகளை மட்டும்தான் ஏற்பதற்கு காவல்துறையினர் தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது வீடியோகிராஃப் செய்வது, தமிழர்கள் உள்ளிட்ட சில முக்கியமான சில பேர் அவர்களுடன் இருப்பது உள்ளிட்ட அனைத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதன் பிறகு இவர்கள் புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும், கொலை வழக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட சில மற்ற கோரிக்கைகளையும் தொடர்ந்து அவர்கள் மாற்றி கூறி வருவதனால் தான் தற்பொழுது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகின்றது. முத்துகிருஷ்ணனின் தந்தை தொடர்பாக நாம் கேட்ட பொழுது அவருக்கு இந்த மரணம் தொடர்பாக நீதி கிடைத்தால் போதும் என்று மட்டும்தான் கூறுகின்றார். அது பிரேத பரிசோதனை நடத்தி அதன் மூலமாக உண்மை வரும் என்றால் பிரேத பரிசோதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அவருடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர் தான் இந்த விஷயத்தில் தொடர்ந்து அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பேச்சுவார்த்தையில் சரிவர ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. அதனால் தான் தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனை செய்யும் இந்த நிகழ்வானது இழுபறியாக இருந்து வருகின்றது. தற்பொழுது தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த நிவாரண தொகை மற்றும் இவரது உடலை தமிழகத்திற்கு கொண்டு செல்வதற்கான செலவு மொத்தத்தையும் தமிழக அரசு ஏற்கும் உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளும் அவர்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்களுடனும் காவல்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரத்திற்குள் இதற்கான இறுதி முடிவானது தெரிய வரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவருடைய பெற்றோர் மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அறிக்கை வாயிலாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சிபிஐ விசாரணை என்கிற கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை பற்றி அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் சரி, அங்கு அந்த பல்கலைக்கழக நிர்வாகமும் சரி என்ன சொல்கிறது? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? தற்பொழுது கணேஷ், இந்த விவகாரத்தை, இவரது மரணத்தை பொறுத்தவரை பார்த்தமேயானால் பல்வேறு விஷயங்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒன்று, ஜேஎன்யூ பல்கலைக்கழகமானது சமீபத்தில் அந்த அட்மிஷன்களுக்கான ஒரு புதிய விதிமுறை ஒன்றினை அவர்கள் கொண்டு வருவதற்காக இருக்கின்றார்கள். அந்த விதிமுறை கொண்டு வந்தால் அந்த எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்ற பேச்சானது தொடர்ந்து ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் பரவலாக இருந்து வருகின்றது. அதற்கு சில மாணவர் அமைப்பினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இவர் PhD செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார் என்பதும் நாம் ஏற்கனவே தெரிவித்த ஒன்றுதான். இரண்டாவது ஒன்று, இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு பார்க்கப்படுவது என்பதும் அவர் கூறியிருப்பதாகவும் சில தகவல்கள் கிடைக்கின்றது. அவரது முகநூல் புத்தகத்தில் இதற்கான பல்வேறு விஷயங்களை அவர் தனது கைப்படவே எழுதியிருக்கின்றார். அந்த அட்மிஷன் உள்ளிட்ட விவகாரங்களில் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் சமநிலை நிலவுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் நாம் தொடர்பு கொண்ட
கேட்ட பொழுது சில இடங்களில் அது இருக்கத்தான் செய்யும், அதற்காக தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு விஷயமும் கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, பண ரீதியான ஏதாவது பிரச்சனையோ அல்லது தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்குமா என்று கேட்டால் அதற்கும் தற்பொழுது அவர்களது குடும்பத்தினர் சார்பாக தெரிவிப்பது 2 நாட்களுக்கு முன்னால் கூட நாங்கள் பேசினோம், ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை, அவர் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர் தான், அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கல்லூரி நிர்வாகமும் பல்கலைக்கழக நிர்வாகமும் தெரிவித்தில்லை, இவரும் பல்கலைக்கழகத்தின் மீது எந்த குற்றச்சாட்டும் தெரிவிக்கவில்லை என்பதனை காவல்துறையினரும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லப்படக்கூடிய உடற்கூறு இந்த பிரேத பரிசோதனை நிறைவடைந்த பின்னர் தான் இது தற்கொலையா அல்லது கொலையா உள்ளிட்ட அந்த ரீதியில் முடிவு செய்யப்படும். அதற்கு பிறகுதான் இந்த விசாரணை வளையமானது விரிவடையும். கணேஷ்.